ஒத்துக்கோடி. என்ன ஒத்துக்கணும்? உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கோ. ஏன் நான் ஒருத்தனுக்கு சட்டை டிசைன் பண்ணா அவன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? என்னடி லாஜிக் இது? சரி, அந்த லெவலுக்கு போக வேண்டாம். ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் உனக்கு அவன் மேல இருக்கா இல்லையா? ஆரம்பத்துல அவனை ரொம்ப மோசமான ஆளுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்கெல்லாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது அவன் அவ்வளோ மோசமான ஆள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இவ்வளவுதான் நடந்திருக்கு. அதுக்குள்ள நான் என்னமோ அவனை நினைச்சு உருகிற மாதிரி நீ ஒரு ஃபீல குடுக்கற பாத்தியா? அதான் எனக்கு எரிச்சலா வருது. ஆம்பளைங்களோட சட்டையை டிசைன் பண்றதுல என்னடி இருக்கு? அதை தாண்டி நானும் கேக்குறேன், அதுல என்ன இருக்கு? ஆனாலும் நீ அத இப்படி பாக்குற, அப்படி பாக்குற, அப்புறம் டிசைன் எல்லாம் மாத்துற, இதெல்லாம் நான் கவனிக்கல நினைச்சியா? இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், டிசைன் தான் வேணும். என்ன? நான் சிவமுக்காக உருகி உருகி சட்டையை டிசைன் பண்றேன் அதானே? ஆமா. சரி, நீ அப்படியே வச்சுக்கோ. ஓகே. இப்போ என்ன வேணும்னா வச்சுக்கோன்னு சொல்ற? நீ நிஜமாவே அதை தானே செய்யற? லுக், ஐ லவ் மை ஜாப். புரியுதா? ஐ டோன்ட் லவ் சிவம். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. நோ நோ, யூ லவ் சிவம். கொஞ்சம் வேலையை செய்ய விடு ப்ளீஸ். நடத்து. ஒரு நாள் என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையான்னு மட்டும் பாரு. சான்ஸே இல்ல. இன்னொரு ஆம்பளைக்கு என் லைஃப்ல இடம் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படியே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணாலும் அது நிச்சயமா இவனா மட்டும் இருக்க மாட்டான். ஓகே, போதுமா? ஏய், இப்ப பேசணும்னா ஒழுங்கா பேசு. இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? யாராவது பண்டலா போய் சொன்னா எனக்கு உடனே சிரிப்பா வந்துரும். உன்ன தம்பி, வணக்கம் தம்பி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஒன்றும் இல்லை, மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் எங்களுக்கு தெரியுமாப்பா. இல்ல சார், மறுபடி உங்களை அழைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் சார் வந்திருக்கோம். எதுக்குங்க இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? போன்லயே சொல்லிருக்கலாமே. பத்திரிக்கை கொடுக்காம எப்படி தம்பி உங்களை கூப்பிடுறது? கல்யாண பத்திரிக்கை போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட வேண்டியதுதான். அப்படியே பணத்தை நம்ம போட்டோ பிடிச்சு அப்படியே வாட்ஸ்அப்லயே திருப்பி அனுப்பிச்சலாம்ல. சும்மா இரு. என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் தம்பி. எதுக்கு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க தம்பி மேல பாசமா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்க தம்பி உணர்ந்து கூட இருக்காரு. இந்த கல்யாணம் சிறப்பா நடக்கிறதுக்கு உங்க 2 பேரோட பாசம் தான் காரணம். அது இல்லைங்க, அவ்வளவு பெரிய கேஸ சுலபமா முடிச்சு கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா வந்துடணும் சார். நன்றி சார். நீங்க பண்ற புண்ணியம் எல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு போய் சேரும் சார். அவங்க நல்லா இருப்பாங்க. ஃபீஸ் தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா தம்பி? அதான் புண்ணியம் எல்லாம் பிள்ளைங்களுக்கு போய் சேரும் சொல்றீங்களே, அதுவே போதும். அண்ணே கொடுங்கண்ணே. கொடுக்குறேன். இந்தாங்க தம்பி. என்னங்க இது? அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன அன்பளிப்பு தான். ஃபீஸ் வேண்டான்னு சொன்ன, அத வேற மாதிரி கொடுக்குறீங்க. ஐயோ, அது விலை உயர்ந்த பொருள் எல்லாம் இல்லைங்க, ஒரு சட்டை மட்டும் தாங்க. சட்டையா? ஆமாங்க தம்பி, இந்தாங்க வாங்கிக்கோங்க. எந்த கடையில வாங்குனீங்க? கடையில எல்லாம் இல்ல தம்பி, பொண்ணு கல்யாண ட்ரெஸ் எல்லாம் ஒரு அம்மா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட தான் உங்களுக்கு ஒரு சட்டையை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். அவங்க ரெடி பண்ணி கொடுத்ததுதான் தம்பி. யார் அவங்க? எங்க இருக்காங்க? மெயின் பஜார்ல தான் தம்பி. அவங்க பேர் கூட அன்பு தம்பி. ஆமா, சைஸ் தெரியாம சட்டை எப்படி ரெடி பண்ணாங்க? இல்லங்க, அவங்க ஏற்கனவே தம்பியை பார்த்திருப்பாங்க போல இருக்கு. அளவெல்லாம் தேவையில்லைன்னு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. யோ, கண்ணிலேயே அளவு எடுத்திருக்காங்கய்யா. பிடிக்கலன்னா மாத்திக்கலாம் தம்பி. இல்ல இல்ல,
தேங்க்யூ. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும் தம்பி. கண்டிப்பா வரேன். வரேன் அப்ப தம்பி. நாங்க வரோம் சார். வரேங்க. போங்க போங்க. சிவம் ம். என்ன ஆனா? ஆஹா யோ, என்ன ஆஹானா? யோ, என்னயா 2 பேரும் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏய், நம்ம எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம்னு சொல்லு. கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிடுதான். சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, சில பேரை சந்திக்கிறதுக்கு கூட வரலாம். என்ன உளர்ற? முக்கியமான ஒருத்தர் ஃபோன் பண்ணி உன்னை மீட் பண்ணணும்னு கேட்டாரு. நான் தான் இங்க இருப்போம் வாங்கன்னு சொன்னேன். முக்கியமானவரா? யாரு? நம்ம வக்கீல் சிவம் தான். இப்போ எதுக்கு நான் அவனை பார்க்கணும்? நீ அவரை பார்க்க வேண்டாம், அவருதான் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. அவன் எதுக்கு என்ன பார்க்கணும்? நீ நன்றி சொன்னல, பதிலுக்கு அவரு நன்றி சொல்லணுமா? நான் இப்ப நன்றி சொன்னேன். அவருக்கு அழகான சட்டையா டிசைன் பண்ணி கொடுத்தல்ல, அதுக்கு உனக்கு நன்றி சொல்லணுமா? யாரோ காசு கொடுத்தாங்க, சட்டையை நான் டிசைன் பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்படி நன்றி சொல்லணும்னா சட்டைக்கு காசு கொடுத்தாங்கல்ல, அவங்க கிட்ட நன்றி சொல்ல சொல்லு. கரெக்ட் தான். அத நீ என்கிட்ட சொல்லாத, சிவத்துக்கிட்டே சொல்லிடு. ஏய், இந்த மாதிரி கோயில் எல்லாம் வச்சு மீட் பண்றது ஒரு மாதிரி இருக்குடி. நம்ம அவன் ஆபீஸ்க்கு போனாலும் இல்ல அவன் நம்ம ஷாப்க்கு வந்தாலும் சண்டேல தான் போய் முடியுது. அதனாலதான் கோவில் ஸ்பாட்ட ஃபிக்ஸ் பண்ணேன். ஏய், அங்க பாரு. ஹலோ. ஹலோ. நீங்க பேசிட்டே இருங்க, நான் நவகிரகத்தை சுத்த மறந்துட்டேன், போய் சுத்திட்டு வந்துடுறேன். ஏய் இரு. எதுக்காக என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? இப்படி ஒரு அழகான சட்டைய டிசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் தான். எப்படிங்க இருக்கு? நான் ஸ்டிச் பண்ண சட்டை எப்படி இருக்குன்னு என்கிட்டே கேக்குறீங்களா? அப்படி இல்லைங்க, கையால அளவெடுத்தாலே சட்டைய சரியா தைக்க மாட்டாங்க. நீங்க கண்ணாலே அளவெடுத்து ஒரு சட்டைய தைச்சு கொடுத்துருக்கீங்க, அதான் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அத நீங்க தான் சொல்லணும். பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? ஆமாங்க. கலர், டிசைன் இதுல எது பிடிச்சிருக்கு? எல்லாமே. என்ன? இல்லைங்க, நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒருத்தங்க நமக்காக ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல. நான் சட்டையில என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். சட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அன்பும் அக்கறையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதுங்க, நான் உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் சாதாரணமா பாயிண்ட் டு பாயிண்டா தான் பேசணும்னு நான் ஒவ்வொரு தடவையும் யோசிப்பேன். அது என்னமோ தெரியலங்க, என்ன அறியாமலேயே இந்த மாதிரி பேசி தொலைச்சிடுறேன். உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற காலேஜ் பையன் உங்களை பார்த்ததும் பட்டுன்னு வெளியே வந்துடுறான். ஒவ்வொரு தடவை உங்களை மீட் பண்ணும் போதும் நான் யோசிச்சிருக்கேங்க, ரொம்ப ஓவரா வழிரோமோன்னு. ஆனா
அது என்னமோ தெரியலைங்க. அதை மட்டும் என்னால அவாய்ட் பண்ண முடியல. சாரி. நான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்துட்டு சாரி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, அன்னைக்கு இப்படிதான் உங்களை அக்கறையா உரிமையா பேசுறதா நினைச்சு நான் உங்களை டென்ஷன் பண்ணிட்டேன். சாரிங்க. புரியுது. நீங்க சாதாரணமா தான் சொன்னீங்க. நானும் அதை சீரியஸா எடுத்துக்காம இருந்திருக்கலாம். ஐம் சாரி டு. அப்புறம் என்ன? ஒண்ணும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சாமி கும்பிட்டாச்சா? இல்லைங்க. போ, நட சாத்திரத்துக்குள்ள சாமி கும்பிட்டு வந்துருங்க. சாமிதான் என் எதிரிலே இருக்கு. என்னால முடியல. சாமி கும்பிட்டாச்சு. பிரசாதம் கொடுத்தீங்கன்னா நான் வேணும்னா கொஞ்ச நேரம் பிள்ளையார் சன்னதியையும் சுத்திட்டு வந்துட்டுமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. வா போலாம். சரி, அப்போ நான் வரேன். டேடி, சாரிடா. அத்தைக்கு வேலை இருக்கான். இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. அதான் அம்மா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. வாங்க போலாம். யாரா இந்த பொண்ணு? எனக்கு எனிமி. என்னது எனிமியா? எங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. டேய், இந்த வயசுலயே உனக்கு எனிமியா? செட் ஆகாதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. அவளை கூப்பிட்டு போறதுக்கு ஆள் வரலையா? அவங்க மாமா எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க. மம்மி, நம்ம போலாம். டேய், ஸ்கூலை க்ளோஸ் பண்ண போறாங்க. அவ மட்டும் தனியா இருக்கா. நீ போலான்னு சொல்ற? ஹாய். ஹாய். என்னம்மா தனியா இருக்கீங்க? கூட்டிட்டு போக யார் வருவாங்க? மாமா வருவாங்க. லேட் ஆயிடுச்சு. வந்துருவாங்களா? வந்துருவாங்க. உங்க வீடு எங்க இருக்கு? காந்தி நகர். சரி, நீ வா. நான் வேணா உன்னை டிராப் பண்ணிடுறேன். இல்ல ஆண்டி, பரவாயில்ல. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் வெயிட் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி வா, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். சரிங்க ஆண்டி. அவன் தானே உனக்கு எனிமி. நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. இந்த விஷயத்த சீக்ரெட்டா வச்சுக்கலாம். ஓகே ஆண்டி. வா போலாம். கலை, நீ ஏறு. சரிம்மா. நீ வா. யாருது?
அது என்னங்க இனியாங்க? இனியா வரா? யார் இவங்க? இவங்க கூட வந்திருக்கா இவ? பாட்டி தாத்தா இனியா, என்னடி இது? யார் இவங்க? கார்ல வந்து இறங்குற? பாட்டி வழக்கம் போல மாமா வரேன்னு சொல்லிட்டு வரல. டெய்லியும் ஸ்கூல்ல நான் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பேன்னு சொன்னல, அவங்க அம்மா தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஏய், உன்னை இவ்வளவு தூரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்காங்க. அவங்கள உள்ள வாங்கன்னு கூப்பிடுறத விட்டுட்டு இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? போய் கூப்பிடுமா. வாங்க, உள்ள வாமா. இல்ல வாங்க. வீட்டுக்குள்ள வாமா. ஆண்டி பரவாயில்ல, நான் அப்படியே கிளம்புறேன். அட, இவ்ளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி? இல்ல ஆமா, அது யாரு பெரிய மனுஷங்க? வாங்க இறங்குங்க, வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. பாத்து வாங்க. வாங்க, வாங்க. உட்காருங்க. நீ உட்காரு. உட்காருமா. உட்காரு. உட்காருமா. உட்காரு. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். உட்காருமா. உன் பேர் என்னம்மா? அன்பு. ஓ, ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? ராஜாஜி நகர். ராஜாஜி நகரா? அது ரொம்ப தூரமாச்சம்மா. அங்க வீட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் என் பேத்திய கூட்டிட்டு வந்திருக்கியம்மா. ரொம்ப சுத்தாச்சம்மா உனக்கு. ஒரு போன் அடிச்சிருந்தா நானே வந்து கூட்டிட்டு வந்திருப்பேனம்மா. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இந்தாம்மா காஃபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ். இந்தாங்க, இந்தாங்க, நீங்க பிஸ்கெட் எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. எடுத்துக்கமா. மாடி, அதெல்லாம் அம்மா ஒன்னும் திட்ட மாட்டாங்க. பிஸ்கட் எடுத்துங்க. எடுத்துங்க. பிள்ளைங்கள ரொம்ப நல்லா வளர்த்துருக்கம்மா. ஆமா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு சின்ன பொட்டிக் வச்சிருக்கேன். பொட்டிக்னா? ஒரு சின்ன துணிக்கடை மாதிரி வச்சிருக்கேன். ஓஹோ, அப்படியா? இவங்க 2 பேரும் உன் பசங்களா? இவ என்னோட பேத்தி. நான் ஒண்ணு இவங்க பேத்தி இல்ல, இவங்க தான் என்னுடைய பாட்டி. ஏய், இனியோட அம்மா எங்க? ஓ, ஐம் சாரி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இதுல சாரி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவ அம்மா கூட இல்ல, தனியா தான் இருக்கா. ஓ, அப்படியா? அப்பாவும் மகளும் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம என்னென்னமோ யோசிக்கிறோம், நமக்கு மேல இருக்கிறவன் வேற மாதிரி யோசிக்கிறான். ஏய், இப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நம்ம கதையை சொல்லிட்டு இருக்க? நாங்க ஜாலியா தானே இருக்கோம். ஆமா ஆமா, நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். சந்தோஷமா? என்ன சந்தோஷம்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மாவை பிரிஞ்சிருக்கிற வயசா இது? எல்லாம் தலையெழுத்து. எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணி கொடுக்கறது, சாண்ட்விச் போட்டு தரது, ஸ்கூல்ல டிராப் பண்றது, நைட் எனக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்றது, ஹோம்வொர்க் எல்லாமே எங்க அப்பா தான் எனக்கு பண்ணி கொடுப்பாரு. பரவாயில்லையே, இனியாவோட அப்பா சூப்பர் அப்பாவா இருப்பார் போல இருக்கே. ஆமா, எங்க அப்பா சூப்பர் அப்பா, சூப்பர்மேன் அப்பா. நீ சொல்றத பார்த்தா எனக்கே உங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அவனை பார்க்கணுமா? அத பாருமா, போட்டோல இருக்கானே, அவன் தான் என் பையன்.
அதுதான் என்னோட சூப்பர்மேன் அப்பா. அன்பு, எவ்வளவு நேரம் தான் என் புள்ள போட்டோவை பார்த்துட்டு இருக்க போறேன்? அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தேன்னா என் புள்ளையவே நேர்ல பார்க்கலாம்.